find the value of x so that net gravitational field intensity at point P is 0. இங்கேருந்து இங்கே இருக்கிறது டிஸ்டன்ஸ் எக்ஸு. ஸோ இந்த பாயிண்டில் P. ஸோ P is equal to from here to here the distance வந்து எக்ஸு. இந்த இடத்துல E net is equal to 0 சொல்கிறாங்க given condition. ஸோ இந்த பாடி வந்து ஆஃப் மாஸ் எம், இந்த பாயிண்டில் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி இருக்கும் E1 இந்த டைரெக்ஷனில். இது வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு இந்த பக்கம் திஸ் இஸ் E2. ஸோ கிவன் கண்டிஷனில் என்ன பண்ணுறாங்க, நெட் கிராவிடேஷனல் field equal to 0. Net gravitational அந்த பாயிண்டில் நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன வருது, E1 ப்ளஸ் இந்த சைடை மைனஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் வெக்டர் குவான்டிட்டி, இந்த சைடை நம்ம வந்து நெகட்டிவ்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த சைடை பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் E1, திஸ் இஸ் E2. ஸோ E1 மைனஸ் E1 plus E2, so net gravitational field is equal to 0. Net gravitational field, ஏன்னா வெக்டர் போட வேண்டிய தேவையில்லை, இந்த டைரெக்ஷன் இருக்கிறதுனால இந்த டைரெக்ஷன் ஆகுதுன்னா டைரெக்ஷன் நம்ம இதில் இண்டிகேட் பண்ணிட்டோம். ஸோ E1 நமக்கு என்ன தெரியும், E gravitational field is equal to G into mass divided by distance square, that is force divided by test mass is E. So E1 நம்ம எப்படி எழுதலாம், so or we can write E2 is equal to E1 எழுதலாம். அது அங்கே கொண்டு போயிட்டோம்னா நெட் ஃபீல்டுங்கிற போது இது ஒரு ஃபீல்டு இந்த பக்கம் கொடுக்கும், இது ஒரு ஃபீல்டு இந்த பக்கம் கொடுக்கும், ரெண்டு ஃபீல்டு ஒன்று பேலன்ஸ் பண்ணும். ஸோ நெட் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இந்த பாயிண்டில் Pயில் 0. ஸோ E1 is equal to E2. What is E1? E1 is equal to G. திஸ் இஸ் E1. G இன்ட்டு மாஸ் வந்து இந்த மாஸ் தான் இது மேலே கிராவிடேஷன் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் கொடுக்குது M. டிஸ்டன்ஸ் என்ன வருது, எக்ஸ், அதோட ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு E2. G இன்ட்டு 4M, G இன்ட்டு 4M, சாரி E2 இஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்கும், E1 is equal to E2, that is M 4M. இந்த distance என்ன, இந்த distance is இது x, இது total 9 minus x in centimeter. ஸோ இப்போ நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து 9 minus x தான் செப்பரேஷன் ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் கிடையாது, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ் 9 minus x. ஸோ இதில் நம்ம இந்த ஜி இங்கே அடிச்சிடலாம், இந்த எம்ஐ அடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4/9 minus x ஹோல் ஸ்கொயர். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1/x இஸ் ஈக்குவல் டு 2/9 minus x. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் போயிடுது, ஒன்னோட ஸ்கொயர் ரூட் 1, இதோட ஸ்கொயர் ரூட் எக்ஸு, இதோட ஸ்கொயர் ரூட் 2, இதோட ஸ்கொயர் ரூட் 9. ஆர் 9 minus x is equal to 2x, or 3x is equal to 9. It means x is equal to 3 centimeter. ஏன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to 3 centimeter. So it means from 4m mass, from M and 4m, from M at a distance of 3 centimeter, the net gravitational field at this point will be equal to 0. ஏன்னா ஒன்று பேலன்ஸ் படிக்கும். Find gravitational field intensity at x and y. x இங்கே இருக்குது, y இங்கே இருக்குது, இங்கே ஒரு மாஸ் ஸ்மால் m, இங்கே ஒரு மாஸ் ஸ்மால் m, இங்கே ஒரு மாஸ் ஸ்மால் m ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ தி சென்ட்ரியாய்டுனா
இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இந்த இடத்துலேருந்து இந்த டிஸ்டன்ஸும் சேம், விச் இஸ் ஈக்குவல் டு எல். ஸோ இந்த மாஸ் இந்த பாயிண்டில் கிராவிடேஷன் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் கொடுக்கும், இந்த மாஸ் இந்த டைரெக்ஷனில் கொடுக்கும் at this பாயிண்டில். இந்த மாஸ்னால இந்த பாயிண்டில் கிராவிடேஷன் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சேம் வே இந்த மாஸ்னால இந்த பாயிண்டில் கிராவிடேஷன் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அண்ட் இது வந்து எல், இதுவும் எல், இதுவும் எல். ஸோ ஃபஸ்ட்டு கிராவிடேஷன் இதை வந்து இந்த ஃபோர்ஸ் இந்த கிராவிடேஷன் வந்து E1ன்னு வச்சுக்குவோம். ஸோ E1 இஸ் ஃப்ரம் GA. ஸோ E1 is equal to gravitational field due to this mass at this point is equal to G into mass எவ்வளவு, இந்த மாஸ் தான் இது மேலே கிராவிடேஷனல் ஃபீல்ட் கொடுக்குது, M into distance is L square upwardல இருக்குது. ஸோ இது வெக்டர் ஃபார்மில் எழுதுனோம்னா into plus J cap. Therefore E1 magnitude is equal to GM by L square. அடுத்தது இது எவ்வளோ, இதை வந்து நம்ம E2ன்னு வச்சுக்குவோம். E2 ஆர் E2 இஸ் ஈக்குவல் டு இந்த மாதம் இது மேலே ஒரு இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தருது அப்படின்னு பார்க்கணும். இஸ் ஈக்குவல் டு G into M, ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் L ஸ்கொயர். ஸோ இந்த டைரெக்ஷனில் along GC. நெக்ஸ்ட் இதை வந்து E3ன்னு வச்சுக்கோங்க. E3 சேம் E3 இந்த மாதம் இது மேலே இந்த பாயிண்டில் இந்த மாதம் இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் கிராவிடேஷனல் ஃபீல்டு கொடுக்குதுன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டினா G into M, டிஸ்டன்ஸ் வந்து R ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து என்ன சொல்லுது, மாடுலஸ் ஆஃப் E1 is equal to மாடுலஸ் ஆஃப் E2 is equal to மாடுலஸ் ஆஃப் E3 is equal to எல்லாம் சேமு is equal to GM by R square, or we can call it as E. ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம வெக்டாரில் எப்படி எழுதலாம், E1 இந்த பக்கம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் E1 in this direction, E1 in this direction, E2 this direction, E3. Magnitude all same, so அதனால் நம்ம Eன்னு எழுதிக்கலாம் அது. Because E1 is equal to E2 is equal to EC is equal to E. ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும், ஏன்னா நம்ம வந்து இந்த ரெண்டையும் நம்ம சிங்கிள் வெக்டராக மாற்றணும். சிங்கிள் வெக்டராக மாற்றணும்னா ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தெரியணும். ஆங்கிள் சிங்கிள் வெக்டராக மாற்றினோம்னா த ரிசல்டன்ட் ஆஃப் E2 and 3, that is E resultant. இது E resultant இந்த பக்கம் இப்படி போகும், ரெண்டு வெக்டருக்கு இடையில போகும். இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டோட மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் செகண்டோட மேக்னிடியூட் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into first into second into cos of this angle. எவ்வளோ அந்த ஆங்கிள் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். See, இது வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இது வந்து 60, இட் மீன்ஸ் இது வந்து 30 degree. So it means this is G, this is C and this is V. இது 30. சேம் வே இதுவும் 30 தான் இருக்கும். 30 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கிற போது 30. ஸோ இது 30 அப்படிங்கிற போது திஸ் இஸ் 180 minus 60, that is 120. ஸோ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 120. ஸோ ஏ ரிசல்டன் அண்டர் ரூட்டில் வரும். நம்ம என்ன டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் அப்படி கண்டுபிடிக்கணும். ரிசல்டன் மேக்னிடியூட் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos of theta. இது நம்ம வெக்டரில் படிச்சிருக்கோம். இது ஞாபகம் வரணும், அடிக்கடி ஞாபகம் வரணும். இது இல்லைன்னா இது எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா சாரி, யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஆர் யூ ஹவ் டு ரிவைஸ் பண்ணாலே ரிமெம்பராக இருக்கும். இந்த ஒரே சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் வெக்டர். ஏன்னா வெக்டர் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் E resultant.
E resultant is equal to 2E square plus 2 into E E square 2 into E square நம்மளுக்கு தெரியும் cos 120 பல இடத்துல நம்ம cos 120 is equal to minus half cos 120 is equal to minus half ஏற்கனவே பார்த்துருக்கோம் into minus half is equal to 2E square minus half is equal to E square minus E square is equal to E square under root is equal to E. ஸோ இந்த வெக்டர் நம்ம இப்படி எழுதிக்கலாம் எப்படி ஒரு ஈன்னு போகுது எப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் லா ஆஃப் பேரகிராம் ஃபோர்ஸஸ் பார்த்தோம்னா this is E this is E this is also E and this is also E பேரகிராம் ஃபோர்ஸஸ்னால் இந்த சைடு பேரகிராமோட ஒரு சைடாக போடலாம் இந்த சைடை இன்னொரு சைடாக பேரகிராம் போடலாம் இந்த டயகோனல் தான் அதோட ரிசல்டன்ட் தட் இஸ் E ரிசல்டன்ட் இப்படி வருது இதுதான் வெக்டர் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் அடிஷன் பார்த்தோம்னா திஸ் ப்ளஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆர் parallelogram forces பார்த்தோம்னா இந்த வெக்டர் two sides of the parallelogram diagonal வந்து ER is equal to நம்ம ஏற்கனவே பண்ணிருப்போம் ER is equal to E it means இது ரெண்டையும் போடுற போது இதோட ரிசல்டன்ட் வந்து இங்கே போயிடுது இப்படி ஸோ ER also equal to E ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருக்குது இப்படி ஒரு ஃபோர்ஸு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டு magnitude same but opposite direction. So we can write E net gravitational force due to all this is equal to this is E upper side la porasana plus G plus E downside padutha minus J cap and downside porasana unit vector along y direction is equal to E G vector minus E J vector the minus is equal to 0. So E resultant electric field due to this mass is equal to 0. நம்ம இப்போ at point Yல இது எவ்வளோ எலக்ட்ரிக் கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த பாயிண்டில் இதனால் எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குது இந்த பாயிண்ட்னால் எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்குது இந்த மாசனால இந்த இடத்துல எவ்வளோ கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு திஸ் இஸ் வி கால் இட் அஸ் E2 அண்ட் ஏன்னா இந்த மாதம் இந்த பக்கம் கொடுக்கும் ஏன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷன் இருக்கோ அந்த டைரெக்ஷன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனோ அந்த டைரெக்ஷனில் தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும் ஸோ E2 என்ன வரும் ஸோ E2 is equal to G into this mass divided by ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஏனா சென்டரில் வச்சுருக்காங்க ஸோ திஸ் வில் பி A/2 this will be A/2 divided by A/2 whole square எந்த டைரெக்ஷனில் இருக்குது E2 தான் இந்த டைரெக்ஷன் இருக்குது இட் இஸ் positive x direction that is I cap. So E2 is equal to I cap. So E1 E2 this is we call it as E1. E1 is equal to G into this mass இதுதான் gravitational field இந்த பாயிண்டில் கொடுக்குது divided by distance A/2 square எந்த டைரெக்ஷனில் இருக்குது negative of x direction that is minus I cap. It means இந்த இடம் எக்ஸு இந்த டைரெக்ஷனில் ஸோ இதோட மேக்னிடியூட் வந்து G/m² திஸ் இஸ் E1 திஸ் டைரெக்ஷன் இது E2 ரெண்டு ஈக்குவல் ரெண்டோட மேக்னிடியூடும் ஈக்குவல் ஈக்குவலாக இருக்குது பட் இதோட மேக்னிடியூட் இதோட ஃபோர்ஸ் இதோட ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது இதோட ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபீல்டு அப்படிங்கிற போது ஒன்று கேன்சல் பண்ணிக்கும் therefore the resultant electric field the resultant இதுவும் கேன்சல் பண்ணிக்கும் the resultant
gravitational field in the x direction is equal to 0. So x direction. Now left out என்ன இருக்குது, இது ஒன்று இருக்குது, இது ஒன்று. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கோம். இந்த இடத்துல வந்து G இருக்குது. ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் y. இங்கே A ஒரு மாஸ் M இங்கே வச்சுருக்கோம். ஸோ இந்த இதை போடுவோம். திஸ் இஸ் இது எவ்வளோ வருது, இது 30, இது வந்து 60 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்ங்கிறது. ஸோ திஸ் வில் பி 60, இது 90 டிகிரி, இது ஏ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போனோம்னா ஏ திஸ் இஸ் திஸ் இஸ் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடில் ஏன்னா ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்குது hypotenuse into cos of this angle. This is equal to hypotenuse into sin of 60. So this distance is equal to a sin 60. So a sin 60, a sin 60. So the length, this length equal to this length L, or L equal to this much. ஸோ இங்கே மாஸ் m இருக்குது, இந்த பாயிண்டில் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற போது ஸோ வாட் இஸ் sin 60, 60 இருக்க ட்ரையாங்கிள் போட்டோம்னா திஸ் வி புட் 60 ட்ரையாங்கிள். 60னா 30 இருக்கும், √3 இருக்கும், 1:2, √3:2. ஸோ sin 60 எவ்வளோ வருது, √3/2. ஸோ sin 60 is equal to √3/2. ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் ஸோ AY, ஸோ AY is equal to L is equal to A into sin 60 is equal to A into √3/2. So this distance எவ்வளோ வருது, A into √3/2. Now the gravitational field due to mass placed at A at this point, இந்த பாயிண்டில் இந்த மாஸ் எவ்வளவு gravitational field கொடுக்கும். gravitational field நம்ம இப்படி சொல்லலாம், E is equal to G into mass எவ்வளவு M into L is equal to G into M. L எவ்வளோ வருது, A/√3/2 whole square. So E is equal to G into M into M. A will become A square. √3 வந்துட்டு ஸ்கொயர் வரும், 2 square 4 மேலே போயிடும் 4. ஸோ net electric field in the gravitational field in the y direction is equal to 4GM/3A square. எந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஏன்னா இது இந்த மாஸ் இதை இந்த பக்கம் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இந்த பக்கம் இருக்கும், gravitational field இந்த பக்கம் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் in the positive y direction J cap. So net electric field in the x direction is equal to at y. Resultant gravitational field is equal to 0 in the x direction, and resultant gravitational field in the y direction is equal to 4GM/3A square along y to A, that is plus of J cap.